சேனல் கைஸ் சாரே கேமிங் தமிழுக்கு அன்போட வரவேங்க. மொபைலில் கமலா கேம் வந்துருச்சா எப்பட்றா அப்படிதான் எனக்கு இருக்கு கைஸ். மொபைலில் கமலா வந்துருச்சு. ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நம்ம இப்போ வந்து எஸ்கேப் பண்ண வரவே இல்லை. உங்களுக்கு இந்த செய்தி சொல்லிவிட்டு அப்படியே கமலா வீடெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கா. நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த இதெல்லாம் நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கான்னு பார்க்க போகிறோம். என்னது பாத்ரூம் நான் பாத்ரூம் போகிறதுக்காக வந்தேன். ஆனால் ஃபஸ்ட்லி ஜீன்த்தை பார்க்கும் தம்னு ஒரு மந்திரம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரம் போட்டார் சாமியார். இப்போ நம்ம சாமியாராக இருக்கோம். எப்படின்னு தெரில. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கைஸு, அந்த பானை மாதிரி இருக்கும், அந்த பானை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சி அதில் ஊற்றணும். எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆக்சுவலாக வந்து நான் மொபைல்லே ஒரு டைம் சும்மா நானே ப்ளே பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலாக ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம மீண்டும் சொல்கிறேன், நான் எஸ்கேப் பண்ண வரலை. நான் வந்து சும்மா சுற்றி காட்டுறதுக்கு வீடு. இப்போ நம்ம வந்து இந்த மஞ்சுளுக்காக கூட ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் போஸ்ட் பண்ணது அதுதான், ஹோம் டூர், மஞ்சுளுக்கா ஹோம் டூர். அது மாதிரி இது வந்து காமலா கேம் ஹோம் டூர், கமலா அப்படின்னு வச்சுக்கலாம், காமலா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்சிட்டிவிட்டி ரொம்ப மோசமாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா வச்சுக்குவோம். ஆனால் கமலா கேம் மாதிரி தான் இருக்குது எனக்கு. அந்த குடம் வேறு எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. அந்த குடத்தை வேறு தேடணும். ரொம்ப குட்டி வீடியோ தான் கைஸ், ரொம்ப பெருசும் இல்லை சிறுசும் இல்லை, மீடியமான வீடியோ. நல்லாயிருக்கும். ஆனால் வாங்க நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிட்டு வந்துட்டாச்சு. பிரியாணிலாம் தேடுறோம், எங்கேயுமே காணும் கைஸ், எங்கேயுமே காணும். பானை, சில்வர் குடம், ஆமாம் சில்வர் குடம் எங்கே பார்த்தாலும் காணும். ஆனால் கிராஃபிக்ஸ்லாம் வெளில எங்கேயா வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஆனால் கிராஃபிக்ஸ்க்கு இந்த கேமுக்கு அடிச்சுக்கனா இல்லை, கமலா மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சூனியக்கார பொம்மை கமலா மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்குது. காமலா மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நான் பண்ணதில்லை, வேறு யாராவது பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம் பானை. அந்த இதுக்கு பக்கத்துலேயே, பம்பு செட்டுக்கு பக்கத்துலேயே பானை வச்சுருக்காங்க. நம்ம தான் எங்கேயும் சுற்றிருக்கோம். இந்த கேம் வந்து ஆக்சுவலாக கைஸ் எப்படி இருக்குன்னா வந்து இந்த கேம் சுமாராக தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறோம் பாருங்க, அதுவே நம்மளுக்கு அள்ளு கழிப்பிடுது. இந்த பேக்ரவுண்ட் மியூசியமே அழுகழிப்பிடுது. அந்தளவு மோசமான பிஜிஎம் போடுறான். அந்த கோஸ்ட்டு பிஜிஎம்லாம் எடுத்து போட்டு விட்டுறான். பம்பு நான் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை காமலா அடிக்குதோ, கமலா நல்லா அடி, என் கைவலி எப்படியோ கம்மியாச்சு. போதும் கமலா, நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நீயே அடிச்சு கொடுத்துட்ட, தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து கைஸ் இதையும் அழிச்சிட்டாச்சு. பானை எங்கே இருந்துச்சோ அங்கேயும் போட்டுடலாம். போட முடியாதா? பானை வேறு குண்டாக இருக்குது. ஐயோ, கையில் பிடிக்க முடியே. அவ்வளோதான், என்ட்ரி கொடுத்துட்டாச்சு. காமலா எங்கே இருக்கோ என்கிட்ட ஓடி வராத, நீ அங்கேயே இரு. நானே இந்த வீட்டுக்கு ஹோம் டூர் போட தான் வந்தேன். அது வேலை முடிஞ்சிட்டு நான் போயிடுறேன். 3 லைஃப் கைஸ். ரன்னிங் பட்டன் இருக்குது, 3 லைஃபு. சரி ஓகே. இந்தியன் கேஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் கைஸ். ஆனால் சென்சிட்டிவிட்டி இங்கேயும் கம்மி ஆயிடுச்சா? ஓகே, கேஸு கீழே இந்தியன் கேஸா அது பாரதி கேஸா? நீங்கள் சென்சிட்டிவிட்டி நல்லா வச்சு பார்த்துக்கலாம். இந்த எல்லா பொருளும் எடுக்கணுமா? பாரதி கேஸா இந்தியன் கேஸா கைஸ்? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாரதி கேஸா இந்தியன் கேஸான்னு எனக்கு தெரியல. எனக்கு மோஸ்ட்லி பாரதி கேஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதா? ஸோ ஓகே, வாங்க இப்போ நம்ம போயிட்டு என்னென்ன இருக்குது காமலா வீட்டுக்குள்ளே என்ன சர்ச் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் அக்கா அண்ணா இந்த ராஜா, இவர் பார்க்க ராஜா ஏற்படுத்திங்க சிங் அப்படின்னு பேர் இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது எல்லாமே. என்ன சேர்ல தள்ளி போட்டிருக்கு? கமலாவுக்கு கோவம் வந்தால் சேர்லாம் தள்ளி போடும் போல். ஏன் நம்மளுக்கு கூட கோவம் வந்தால் சேர்லாம் தள்ளி தான் போடுவோம். ஆனால் இது பேய்க்கு ஒரு அறிகுறி கூட இல்லை. அந்த பின்னாடி
சாங் தான் போய்க்கிறது. இது கொஞ்சம் மொபைலில் என் மொபைல் கொஞ்சம் கோளாறு கொடுக்குதான்னு தெரியல கைஸ். ஆனால் என்ன டோர் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இங்கே பாருங்கள், நானே ஒரு 4-5 டைம் பண்ணால் தான் ஓப்பன் ஆகுது. பாருங்கள், கிட்ட போனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. தூரமாக போய் பாருங்கள், பார்த்தீங்களா? எனக்கே அது என் ஃபோன் பக்கா இல்லைனா என்னதுன்னு இது சூட் கேஸு என்னது தெரியலையே. ஓ, கமலா கேமில் போய் இதில் போகணுமே நம்ம நம்பர். ஓ, அந்த சூட் கேஸா? ஸோ இதுக்கு நம்பர் எங்கே வச்சுருப்பாங்களோ தெரில. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சூட் கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இங்கே என்னென்ன இருக்குது, இன்னும் அந்த பூச்செல்லாம் வைப்போம் பாருங்கள். அந்த அறை எங்கே இருக்குதுன்னு தெரியலையே கைஸ், எனக்கு தெரியலையே. இங்கே ஒரு தட்டு இருக்குது, தட்டு வடை செட்டு மாதிரி இங்கே ஒரு தட்டு இருக்குது. அது போகும்போது எடுத்துக்கலாம் தட்டை. கமலா வர சத்தம் கேட்குது. கமலா எங்கே இருக்கீங்க கமலா? ஓகே, இப்போ நம்ம போய் அந்த தட்டு எடுத்துப்போம். கமலாக்கா என்னை மட்டும் வந்து அடிச்சாதீங்கக்கா, வேறு யாரை வேணால் போய் அடிச்சுக்கோங்க, என்னை மட்டும் அடிக்காதீங்க, பாவம்ல. ஓகே, எப்படி கமலாவோட கமலா வந்து நம்மளை அடிக்காத மாதிரி நம்ம சொல்லிட்டாச்சு. கமலா அக்கா என்கிட்ட வராதிங்கக்கா ப்ளீஸ்க்கா, நான் உன் தம்பி மாதிரி தானேக்கா. அக்கா என்கிட்ட வராதுக்கா. தம்பி மாதிரினா நான் உனக்கு அடிச்சிருவேடா. அந்த அடிச்சிட்டு கேஸ், இந்த ரன்னிங் பட்டன் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். ரன்னிங் பட்டன் இருக்கிறதே மறந்துட்டேன். 2 லைஃப் தான் கைஸ் இருக்கு. ஆமாம், நம்ம ஏன் அழுகுறோம்? நம்ம எஸ்கேப் ஆகணும் போகிறோம், சுற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுற்றி பார்க்குறதுக்கு எதுக்கு? இது என்னதுன்னே தெரியலையே, கை விட்டு போக மாட்டேங்குது, கம்மர் ஒட்டிக்கிச்சு. நம்ம கிராண்ட் இல்லைனா எங்கே வேணால் தூக்கி போடலாம், இங்கே அப்படி இல்லை போல், கையிலேயே ஒட்டிக்குது அப்படியே. இப்போ என்ன பண்ணுறதுண்ணா, இந்த தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே தான் அந்த அக்கா சுற்றிட்டுருக்காங்க, காம்பளா அக்கா. நம்ம இந்த ரூமையும் காய்ஸ், இந்த ரூமையும் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ஏன் ஹோம் டூர் மாதிரி சொல்லி போடுறேன்னா வந்து, இப்போ நீங்கள் என்னோடய கேம் ப்ளேவை பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி கேம் ப்ளே பண்ணுவீங்கள, அப்போது வந்து உங்களுக்கு என்னென்ன எப்படி அது வந்து எப்படி சொல்கிறது, உதாரணத்துக்கு வந்து இந்த வீடு எப்படி இருக்கும், இப்போ நம்ம போனோடனே கமலா அடிச்சிருமா எப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, இந்த வீடியோ பார்த்தா அது நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓ, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நிறைய பேர் பண்ணுறதில்ல, ரொம்ப ஈஸி தான் இது வந்து. ஆக்சுவலாக வந்து இந்த கேம் எனக்கு மோஸ்ட்லி பிடிச்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஒரு பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓ, இத்தனை பேர் கமலா கேம் பிடிச்சிருக்குன்னு. நீங்கள் எவ்வளோ பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கும் நான் பார்த்து அந்த பிளாக் ஹார்ட்டுக்கு கீழே எவ்வளோ லைக்ஸ் வருதோ அதை பொறுத்து நான் வந்து எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறேன். கமலாவில் எஸ்கேப் பண்ணுறோம், நம்ம பண்ண ட்ரை பண்ணுறேங்க கைஸ். இப்போ நம்ம வந்து இன்னும் நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல்லைக்கான இதெல்லாம் தட்டாமல் இருந்தீங்கன்னா தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ், வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னென்ன, நான் ஷார்ட்ஸும் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஷார்ட்ஸும் போட்டு ட்ரை பண்ணுறேன். நான் இன்னும் ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன்னு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், முடியலையே. எப்படியாவது ஒன்று ட்ரை பண்ணுறோம் ஷார்ட்ஸ் போட. ஓகே, இப்போ நம்ம வந்து கமலா வந்து அந்த சைடு சுற்றிக்கிட்டு இருக்கனால வந்து பூஜை ரூமில் வந்து நம்ம ஒளிஞ்சிக்கிட்டோம். இந்த வைக்கிற இடம் எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், காணுமே. இங்கே ஒளிச்சு வச்சுட்டாங்க போல். எங்கே இருக்கும் இந்த வைக்கிற பூஜாரை எங்கே இருக்குது? பூஜாரை கமலா. ஓய்யோ கமலாக்கா, அடிச்சிடுச்சு. சாவு. ஐயோ, அடிச்சு போட்டுச்சு கைஸ், எனக்கே மனது கஷ்டமாக இருக்குது. அடிச்சு போட்டுச்சு கைஸ். ரன்னிங் பண்ண கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். நம்ம சந்திரமுக்கிறாரு, சரசுக்குறாரு அந்த அக்கா இருக்காங்க. அந்த அக்கா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்காங்க இவங்க, தெரியலையே. நீ தாண்டா சிக்கன் பீஸ். யாதா ஆமாண்டா, நீ தாண்டா எனக்கு சிக்கன் பீஸ். கைஸ், நம்ம ஹோம் டூர் பார்க்கலான்னு வந்தோம்.
கமலா நம்மளை சிக்கன் பீஸ் போட்டுருச்சு. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ ரொம்ப குட்டி தான். காமலா வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு எப்படியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துருவோன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க தானே? அதுதான் கிடையவே கிடையாது. இன்னும் நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எதுவுமே பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் சொல்ல போகிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துருவோம். விஷயம் வரட்டா.